வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Redmi Note 10 Pro இதோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட மேல் பக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர், யூஎஸ்பி சி டைப் கேபிள் பார்த்திங்க கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டட் டூல், தென் யூசர் கைட் அண்ட் வாரண்டி கார்டு, ஒரு சாஃப்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதாங்க இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 6GB 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸோட அந்த சைடில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 19,999 கொடுத்துருக்காங்க. அதாவது 18,500 தான் இதோட ப்ரைஸ் வருது. தென் பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு Redmi Note 10 Proவில் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கார்னிங் Gorilla Glass 5 அப்படி இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Snapdragon 732G, அதாவது கேம் விளையாடும்போது உங்களுக்கு ஒரு தாறுமாறான எப்படி சொல்கிறது ஒரு ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கேம்ஸ் எல்லாம் விளையாடு. சில பேர் பார்த்திங்கன்னா பொழுதறிக்கும் கேம் விளாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஃபோன் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 60 Hz, அதாவது 60 Hz தான் மினிமம் ஒரு ஃபோனில் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லேக் ஆகுது, ஹேங்கிங் ஆகுதுக்கான பிரச்சனையே கிடையாது. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 64 MP குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் 16 MPக்கான ஏஐ செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிவி எல்லாமே அவங்க ஸ்மார்ட் டிவியாக இருந்தால் உங்களுக்கு டிவி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இதோட பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதில் 5000 20 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ 20 சம்திங் அதில் எவ்வளோத்துக்கு சார்ஜ் நிற்கும்னு தெரியல. ஸோ 5000 mAh தான் பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் 33, அதாவது 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சைடு மவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பவர் பட்டன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்ஸ். தென் பார்த்திங்கன்னா 36.0, அதாவது 360 டிகிரி லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஆக்சிஸ் லைனியர் வைப்ரேஷன் மோட்டார்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். நம்ம ஃபோன் வைப்ரேட் ஆகிறதுக்கான ஒரு மோட்டார் தான் எப்போதுமே ஒரு சின்ன மோட்டர் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6GB 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 கலரில் வருது, உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சீல் பிரிக்கலை. ஸோ இப்போ தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் தான், ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் பை பண்ணது தான். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு மேனுவல் கைடு, தென் வாரண்டி கைடு அதுக்குள்ளே இருக்கும். ஃபோனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சூப்பரான அவ்வளோதான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம என்ன இருக்கலாம்னு பார்க்கலாம். இது அநேகமாக ஒரு மேனுவல் கைடு, தென் பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டட் டூல் இருக்குது. இது நமக்கு மெயினாக வேணும். தென் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரப்பர் டைப்பில் இருக்கும் அது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு. ஸோ இந்த பிளாக் கேஸ் பாருங்கள், அது நல்லா சூப்பராக இருக்கும். இது எப்படி சொல்கிறது, அந்த ஃபோனோட ஃபுல் இதையும் பார்த்திங்க அப்படின்னா கலரையும் வெளியில் நல்லா நமக்கு தெரியும். மற்ற கவர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. தென் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபாஸ்ட் சார்ஜிங்கான அடாப்டர் இது. ஸோ 33 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட், 12 வோல்ட், 20 வோல்ட்டு போட்டிருக்காங்க. இது எனக்கு புரியல, எப்படி 12 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் வருமா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாம் வரதுக்கு எல்லாமே உங்களுக்கு சி டைப்பில் தான். இது எப்படி இருந்தாலும் ஒரு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேபிள். இப்போ வர மொபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 15,000, ஆமாம் 13,000 ரேஞ்சுக்கு அடுத்து நீங்கள் ஃபோன் எடுத்திங்கன்னா எல்லாமே சி டைப்பில் தான் வரும் உங்களுக்கு. மைக்ரோ யூஎஸ்பிலாம் கிடையாது. ஃபோனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க ஃபோனு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐஃபோன் ரேஞ்சுக்கு அந்த பின்பக்கம் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு கேமரா. இந்த பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 கேமரான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து 3 கேமரா தான். அதில் வந்து ஒன்று வந்து டெப்த் சென்சார் அதை வந்து நம்ம வந்து கேமரான்னு எடுத்துக்கூடாது. அவங்க சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. 4 கேமரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 கேமரா தான். ஒன்று டெப்த் சென்சார், அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ஒன்று இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 64 MP குவாட் கேமரா. 8 MP பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைடு, அதாவது அல்ட்ரா வைடில் கிடைக்கலாம். ஃபுல் வியூவை நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்கலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 MP சூப்பர் டெலி மேக்ரோனா டிஃப்ரென்ஸ், அதாவது க்ளோஸ்அப்பில் வச்சு நீங்கள் வந்து எடுக்கலாம், ஒரு வித்தியாசமாக எடுக்கலாம். டெப்த்து அது வந்து கேமரா கிடையாது, டெப்த் சென்சார் தான் அது வந்து. ஸோ அது வந்து ஒரு சென்சார் மாதிரி அதை வந்து நம்ம வந்து லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லைட்டை வந்து டல்லாக இருக்கிற இடத்துல லைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அது வந்து டெப்த் சென்சார் வந்து கேமரான்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து. ஸோ இவ்வளோ தான் பின்பக்கம் உள்ள கேமரா எல்லாமே. ஸோ 64 MP வந்து உங்களுக்கு வந்து 4K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அந்த 64 MPயில் வந்து 4K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சாம்சங்குடைய G3 சென்சார் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து குவாலிட்டி இன்னும் ஒரு எஃபெக்டாக இருக்குங்க. ஸோ நம்ம எடுத்த கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனை வந்து பூட் பண்ணிவிடுவோம். ஸோ பூட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து டைம் ஆகும். எப்போதுமே ரெட்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேமரா வந்து ஒரு சூப்பரான கேமராவை கொடுப்பாங்க எப்போதுமே. ஸோ கலர் எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து ரெட்மியில் வந்து கலர் வந்து எப்போதுமே வந்து ஒரு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதிகப்படியான கலராகவும் வந்து அந்த சென்சார்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். MIUI. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷன் தான் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பூட்டிங் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். MIUI 12.5 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லாமே 11 தான் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து 12.5 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயங்க, ஒரு ஹைலைட்டான விஷயம் இது. ஸோ இந்த 12ல் வந்து என்னென்ன வந்து சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ அது நம்ம வந்து உள்ளே போனால் தான் தெரியும். எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெட்மிலலாம் வந்து உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டான வர வெர்ஷன் தான் அவங்க வந்து எப்போதுமே கொடுப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து 15,000க்கு மேலே உள்ள ஃபோன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன், அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து 11 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 11, 10 இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. நம்ம இதுவே வந்து சாம்சங்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து 10, 9லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய ஸ்பீடை பாருங்கள், 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டு கொடுத்துருங்க. ஸோ அதனால் ஹேங் ஆகிறதுக்கான பிரச்சனையே கிடையாது. அதாவது பெர் செகண்டுக்கு 120 ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மூவிங்கில் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.